செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். உலக கொடிநாளை முன்னிட்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு கவர்னர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இடையர்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்று பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. இனி விரிவான செய்திகள். உலக கொடிநாளை முன்னிட்டு பாதுகாப்பு படையினர் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கு கவர்னர் கைலாசநாதன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு இதயபூர்வமாக மரியாதை செலுத்துவதை இந்த நாள் குறிக்கிறது. இந்த நாளில் பாதுகாப்பு படையினர் மற்றும் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிநாள் நிதியாக நாம் அளிக்கும் நிதி முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் நலனிற்கு நேரடியாக சென்று சேர்கிறது. மேலும் இது தேச பக்தியையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்து பொதுமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரி அரசும் மக்களும் கொடிநாளை மிகுந்த உற்சாகமாக அனுசரிப்பதை நான் பார்க்கிறேன். நமது தேசத்தை பாதுகாப்பதில் நம்முடைய படை வீரர்கள் ஆற்றிய சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடிநாள் நிதிக்கு தாராளமான பங்களிப்பை செய்யுமாறு புதுச்சேரி மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இடையர்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்று பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே உள்ள பாலம் 2 தினங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இதனால் அவ்வழியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் இதனை உடனடியாக ஆய்வு செய்து பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களுக்குள் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விரைவாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சீர் செய்த போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியதற்கும் கவர்னர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவத்சலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையொப்பமிட்டு ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். இதனையடுத்து திட்டம் குறித்து பேசிய கவர்னர் கைலாசநாதன், இந்த திட்டத்தில் அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சியால் அவர்களின் திறன் மேம்படுத்தப்பட உள்ளது. அவர்களின் திறன் மேம்பாட்டை அரசானது நிர்வாகத்திற்கு பயன்படுத்தி கொள்வதே புதிய நிர்வாக நடைமுறையாகும். ஆகவே அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இணையதள பயிற்சியில் தங்களை பதிவு செய்து பயிற்சியை நிறைவு செய்வதும் அவசியம். பிரதமர் மோடி நாடு முழுவதும் செயல்படுத்தி உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டமானது தற்போது புதுச்சேரி ஒன்றியத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளில் நீதி கேட்டு கடிதம் அனுப்பும் போராட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றது. சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளில் புதுச்சேரி அரசு செவி மடிக்காத ஹோம்கார்டு, அசிஸ்டன்ட், பிஎஸ்டி, டிஜிடி மற்றும் பொது அரசு பணி தேர்வில் புறக்கணிக்கப்படும் வேலையில்லா பட்டதாரிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நீதி கேட்டு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு
உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பணி நியமனத்தில் நடக்கும் தொடர்ச்சியான குளறுபடிகள் இது தொடர்பாக மாநில முதலமைச்சருக்கு பல்வேறு முறை மனு அளித்தாச்சு. அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்ய நினைத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை தடுப்பதாக தோன்றுகிறது. எனவே இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்திய பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பும் போராட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 68வது நினைவு நாளான இன்றைக்கி அவரது சிலைக்கு திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக இன்றைக்கி இங்கே மனு அளிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி கடிதம் அனுப்ப ரிஜிஸ்டர் போஸ்டரில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணத்தை கட்டி ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசு செவிசாய்க்கும், இந்திய குடியரசுத் தலைவர் செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஜனநாயகத்தை நம்புவதால் இந்த போராட்டத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து செய்திருக்கிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மானியத் தொகை பெறும் ஆணையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மானியத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு 16 நபர்களுக்கு 2 மற்றும் 3ஆம் தவணையாக 12,20,000 வழங்கப்பட்டது. அதேபோல் 3ஆம் தவணையாக 25 நபர்களுக்கு ரூபாய் 1,10,000 வீதம் 53,90,000 வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புயல் கரையை கடந்து ஒரு வாரம் ஆகியும் சுல்தான்பேட் அருகே ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் கடந்த வாரம் பெய்த மழைநீர் வடியாமல் இதுவரை உள்ளது என்றும் தற்போது வரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்றும் இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் அங்குள்ள கார் பட்டறையில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளதாகவும் மழை நீரில் கார்கள் இருப்பதால் பழுதடைந்து உள்ளதாகவும் தற்போது வரை 1 கோடி ரூபாய் வரை சேதம் அடைந்துள்ளது. இதனை நாங்கள் எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு வாரம் ஆகியும் இன்று வரை ஆத்து வாய்க்கால்பேட் பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கி இருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இதை நான் ரெடி பண்ணி எப்படி கொடுக்க போகிறேன் என்னன்னு தெரில. நான் லோன் வேறு 40 லட்ச ரூபா வாங்கி வச்சுருக்கிறேன். லோனு கட்டினாலும் கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த மழை பெஞ்சிட்டு ஒரு வாரம் ஆகுது, தண்ணி இப்படி தான் நிற்குது. நீங்களே எல்லாம் பாருங்க. இந்த இதில் தான் நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். இப்போ 1 வீக்காக தண்ணி இருக்கிறதுனால யாருக்கன்னாலும் இதுலோனே மாடு போகுது, ஆடு போகுது, பன்னி போகுது, எல்லாமே இதுலோனே இருக்குது, பாம்பும் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நைட் டியூட்டி முடிச்சுட்டு எப்படி வரணும், ஈவினிங் டியூட்டிக்கு எப்படி போகணும், எப்படி டியூட்டி நாங்கள் வேலை செய்ய முடியும்? அது இல்லாமல் மெயின் திங் என்னன்னாக்கா, எதனா நோய் வந்துச்சுன்னா யார் பதில் சொல்ல போகிறது? டெங்கு ஃபீவர்ஸ் இருக்குது எங்கே பார்த்துச்சன்னாலும் இதுக்கு எல்லாருக்கும் யார் பதில் சொல்லுது? யார் இது எல்லாமே பார்க்க போகிறாங்க. எங்கோ இடிச்சிட்டாங்க, எங்கோ கட்டிட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த தண்ணி உடனே எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துடுங்க போதும். புதுச்சேரியில் சர்க்கரை நோய்களுக்கு இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா எனும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரான மருத்துவர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார். இந்த அறக்கட்டளை தொற்று இல்லாத நோய்கள், இன்சுலின் அளவால் ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அறக்கட்டளை தொடக்க நிகழ்ச்சியில் புதுவை அரசின் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை முன்னாள் இயக்குனர் டாக்டர் திலீப் குமார் பாலிகா, இந்திய மருத்துவமுறை முன்னாள் இயக்குனரும்
க்ளூனி மருத்துவமனைகளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ரங்கநாத், மத்திய அரசின் மசாலா வாரிய இயக்குனர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுவை மாநில சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக மருத்துவர் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் இயக்குநராக இருந்த ஸ்ரீராமுலு கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். அவர் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் கவனித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையின் நுண்கதிர் சிகிச்சை பிரிவு மூத்த மருத்துவர் ரவிச்சந்திரன் புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக நிர்வாகி காந்தி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்த மக்களுக்கு மாநில துணை செயலாளர் காந்தி ஏற்பாட்டில் அரிசி, கோதுமை மாவு, போர்வை, புடவை, லுங்கி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் நாகமுத்து, வார்டு கழக செயலாளர் ரகு, சோமு, ஏம்பலம் தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நூற்றி 50 நாடுகளின் கொடிகளை 1 நிமிடம் 11 வினாடிகளில் விரைவாக வாசித்து சாதனை படைத்த பெட்டிசெமினார் யுகேஜி மாணவன் தியாஷை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் பெட்டிசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வரும் மாஸ்டர் தியாஷ் என்ற மாணவன் கொடிகளை கொண்டு உலக நாடுகளின் பெயர்களை சொல்லும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற சாதனை முயற்சியை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாணவன் தியாஷ் கொடிகளை கொண்டு 150 உலக நாடுகளில் பெயர்களையும் 1 நிமிடம் 11 வினாடிகள் 47 சென்டி வினாடிகளில் விரைவாகவும் தெளிவாகவும் கூறி சாதனை படைத்தார். இதனையடுத்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன் ஆகியோர் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாண்லே SC/ST தொழிற்சங்கத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பாண்லே SC/ST தொழிற்சங்கத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்ட பின்னர் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்ற SC/ST தொழிற்சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அதில் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், சங்கத்தின் ஆலோசகர்கள், வழக்கறிஞர் கலையரசி, ஓய்வு பெற்ற நகராட்சி பதிவாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் தொழிலாளர் துறை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ், ராவணர் குரல் யூடியூப் சேனல் நிறுவனர் ராஜாராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். SC/ST தொழிற்சங்கத்தின் தலைவர் விஜயன், பொதுச் செயலாளர் சரவணன், பொருளாளர் அரிவரதன், தலைவர் தில்லைக்குமார், செயலாளர் தியாகு, செயலாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட சிவரந்தகம் ஆரியபாளையம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட சிவரந்தகம் மற்றும் ஆரியபாளையம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இது மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வை, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயக முதலியார், சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், ராஜீவ்காந்தி பேரவை மாநில செயலாளர் சீனு, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மாவட்ட செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு பெஞ்சல் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் சமத்துவபுரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்களுடைய வீடு, புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்கள் சேதம் அடைந்ததால் வழக்கறிஞர் ஐயப்பனை மாணவர்கள் தொடர்பு கொண்டு உதவி கேட்டனர். உடனே வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு வருமாறு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். உலக கொடிநாளை முன்னிட்டு இராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு கவர்னர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இடையர்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்று பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.